ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எளிய சமன்பாடுகள் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து தரம் 7 மாணவர்களுக்குரிய ஒரு பாடப்பகுதி. தரம் 7 மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எளிய சமன்பாடு தொடர்பான அடிப்படையை பெற்றுக்கொள்ளணும் என்று நினைக்கிற அனைவரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பாடத்தை கற்கிறது மூலமாக நீங்கள் என்னென்ன கற்றல் பேறுகளை அடைவீர்கள் என்று சொல்லி இப்போ பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு பிறகு பாடத்துக்குள்ளே போகலாம். முதலாவது கற்றல் பேறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எளிய சமன்பாடுகளை உருவாக்கல். அதாவது உங்களுக்கு எளிய சமன்பாடுகளை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது தீர்வு நேரன் ஆகுமாறு எளிய சமன்பாட்டை பாய்ச்சல் கோட்டுப்படம் மூலம் தீர்த்தல். பாய்ச்சல் கோட்டுப்படம் மூலம் எப்படி தீர்க்கிறேன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எளிய சமன்பாடுகளை தீர்ப்பதற்காக கணித மறுதலை செயல்முறையை விளங்கி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்வார். அதாவது கணித மறுதலை செயல்முறையை நீங்கள் விளங்கி கொண்டு அதை இந்த சமன்பாட்டில் எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அதன் மூலமாக இந்த மறுதலை செயல்முறைகளை பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. அடுத்தது சமன்பாடுகளை அட்சர கணித முறையில் தீர்த்தல். அப்போ சமன்பாடுகளை அட்சர கணித முறையிலேயும் உங்களுக்கு தீர்க்க தெரிஞ்சிருக்கும். அப்போ 2 முறைகளில் தீர்க்க தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒன்று பாய்ச்சல் கோட்டுப்படம் மூலம் தீர்க்க தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து சமன்பாடுகளை அட்சர கணித முறையில் தீர்க்கிற இந்த 2 முறையும் உங்களுக்கு இந்த பகுதியை கற்கிறது மூலமாக தெரிஞ்சிருக்கும். சரி பிள்ளைகள், இப்போ பாடத்துக்கு போவோம். இதை பாருங்கள், எக்ஸ் எனும் எண்ணோட 3 கூட்டுறேன்னு. இது வந்து ஒரு தெரியா உறுப்பு உண்டு. அதாவது அட்சர கணித குறியீடு. அதாவது ஒரு என்னென்று தெரியாட்டி கணிதத்தில் நம்ம அவருக்கு ஒரு குறியீடு கொடுப்போம். ஆங்கில ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுப்போம். 26 லெட்டர்ஸில் 25 லெட்டர்ஸை பயன்படுத்துவோம். பயன்படுத்த மாட்டோம். ஏன்னு சொன்னால் அது பூஜ்ஜியமாக இருக்கிற பூஜ்ஜியம் போல இருக்கிற காரணத்தால். இப்போ எக்ஸ் எனும் எண்ணோட 3 கூட்ட 5 கிடைக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? இங்கே சமன் என்று போகிறோம். பார்த்தீங்கன்னா எக்ஸோட 3 கூட்டினா வார விட 5க்கு சமனாக இருக்குமென்ற அர்த்தம். ஸோ இப்படியான ஆட்களை சொல்லுவோம் சமன்பாடுகள் என்று சொல்லுவோம். இந்த தொடர்பை தான் சமன்பாடு என்று சொல்லுவோம். சரியான பிள்ளைகள், இப்போ உதாரணத்துக்கு அடுத்து இன்னொன்று பார்ப்போமே. 3y சமன் 9. சரியா? 3y வந்து 9க்கு சமனாம். அப்போ இது வந்து ஒரு சமன்பாடு. சரியா பிள்ளைகள்? அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எளிய சமன்பாடு என்றால் என்னென்று சொல்லி பார்ப்போம். ஒரு தெரியா கணியத்தையும் அதன் சுட்டி ஒன்றாகவும் உள்ள சமன்பாடு எளிய சமன்பாடு எனப்படும். எப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு தெரியா கணியம் தான் இருப்பார். ஒரே ஒரு தெரியா கணியம் இருக்கணும். அதை போல் அந்த தெரியா கணியத்துக்கு சுட்டி வந்து ஒரு ஒன்றாக இருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் இது எழுதுகிறேன் பாருங்கள். இதில் யார் எளிய சமன்பாடுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் பிள்ளைகள், 6 சமன்பாடுகள் இருக்குது. இதில் யார் யார் எளிய சமன்பாடுகள் என்று சொல்லி உங்களுக்கு அடையாளம் காண தெரியணும், இனங்காண தெரியணும். அதாவது என்னென்று படிச்சிருக்கோம், ஒரு தெரியா கணியம் இருக்கணும். அவங்களுக்கு வந்து சுட்டி வந்து ஒன்று தான் இருக்கணும். இப்போ இவரை பார்ப்போம். இந்த சமன்பாட்டை பாருங்கள். ஒரே ஒரு சரியா கணியம் யார் இருக்கார்? எக்ஸ் என்ற சரியா கணியம் இருக்கார். அவருக்கு சுட்டி ஒன்று. எஸ், ஒன்றுமே இதில் போடாட்டி இது என்ன அர்த்தம்? இதில் சுட்டி ஒன்று இருக்குன்ற அர்த்தம். இப்போ 2வது இதை பாருங்க பார்ப்போம். எக்ஸுக்கு சுட்டி என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ இவர் வந்து எளிய சமன்பாடா? இல்லை. ஏன்? ஒரு சரியா கணியம் தான் இருக்குது, ஆனால் சுட்டி வந்து 2 இருக்குது. அப்போ இது வந்து என்ன இல்லை? எளிய சமன்பாடு அல்ல. இவரை பாருங்கள், 2மே சரியா கணியம் இருக்குது. அப்போ நமக்கு எளிய சமன்பாடு எப்படி இருக்கணும்? ஒரே ஒரு சரியா கணியம் தான் இருக்கணும். அப்போ இதில் இருக்கிற இது வந்து எளிய சமன்பாடா? இல்லை. இவரை பார்ப்போம். இவர் வந்து எளிய சமன்பாடா? இல்லை. என்ன காரணம்? சுட்டி வந்து 2 இருக்குது. இவர் வந்து எளிய சமன்பாடா? மீன் ஒரு சரியா கணியம் இருக்குது, அதுக்கு சுட்டி 1 இருக்குது. அப்போ இவர் வந்து எளிய சமன்பாடு. அப்போ இவரும் வந்து என்ன சமன்பாடு? எளிய சமன்பாடு. இவர் வந்து என்ன சமன்பாடு? ஒரே ஒரு சரியா கணியம் இருக்குது, அதுக்கு சுட்டி 1 இருக்குது. ஸோ இவர் வந்து எளிய சமன்பாடு. அப்போ இவங்களில் எளிய சமன்பாடுகளும் உங்களை காண தெரியணும். ஒரே ஒரு சரியா கணியம் இருக்கணும். இதில் 2 சரியா கணியம் இருக்குது. சுட்டி வந்து கட்டாயம் 1 இருக்கணும். ஒன்றுமே போடாமல் விட்டுருந்தால் அதில் சுட்டி 1 இருக்குன்ற அர்த்தம். அப்படி 1 கூட இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் இதில் கட்டாயம் போட்டு காட்டுவாங்க. சரியா போல அப்போ எளிய சமன்பாடு 2 விளங்கிட்டு தானே. ஒரு சரியா கணியம் இருக்கணும், அதுபோல் அதில் சுட்டி வந்து 1 பலு 1 இருக்கும். சரியா? இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எளிய சமன்பாடுகளை எப்படி உருவாக்குறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை வாசிப்பார்கள். எக்ஸ் எனும் எண்ணுடன் 5ஐ கூட்டும் போது 8 பெறப்பட்டது. ஸோ இந்த சமன்பாடு எப்படி உருவாக்குவோம் என்று சொன்னால் இதில் 2 எண்கள் கூட்டப்படுது. யார் யார்? ஓரன், அவர் யார்? எக்ஸ். சரியானே? கூட்டப்படும் எண் யார் சொல்லுங்க? 5. கூட்டப்பட்ட எண் வந்து 5. ஸோ கூட்டி என்ன எண் பெறப்படும் என்று பார்ப்போம். ஸோ பெறப்படும் எண் என்னென்று பார்ப்போம். 2ஐயும் கூட்டி என்ன எண் பெறப்படும் என்று பார்ப்போமே.
எக்ஸ் எனும் எண்ணோட 5 கூட்டட்டாம். அப்போ தெரியாத ஒரு எண்ணோட 5 கூட்டினா அதை விட தான் வரும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் பெறப்பட்ட இந்த எண் வந்து 8 ஆகுமாம். ஏன்னா அப்படி தானே, எக்ஸ் எனும் எண்ணோட 5 கூட்டும் போது 8 பெறப்பட்டது. அப்போ எக்ஸோட 5 கூட்டினா 8 பெறப்படும். அது வந்து எக்ஸோட 5 கூட்டி வர விட தான் 8க்கு சமனாக இருப்பார். ஸோ சமன்பாடை நாங்கள் உருவாக்கிட்டோம். எக்ஸ் எனும் எண்ணுடன் 5 கூட்டும் போது 8 பெறப்பட்டது. அப்போ ஒரு எண்ணா முதலாவது எண் எக்ஸ், கூட்டப்பட்ட எண் 5, பெறப்படும் எண் எக்ஸாக 5 தான். அப்போ எக்ஸாக 5 வந்து 8க்கு சமன். இன்னொன்று பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான் பிள்ளைகள் பாருங்கள். ஓர் எண்ணின் 2 மடங்குடன் 13 கூட்டும் போது 85 பெறப்பட்டது. ஸோ ஒரு எண்ணோட 2 மடங்கோட 13 கூட்டக்குள்ளே 85 பெறப்படுதாம். அப்போ ஓர் எண் நம்மளுக்கு என்னென்று சொல்லலை, கணிதத்தில் ஒன்றுமே நமக்கு தெரியாட்டி அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம், அட்சர கணித குறியீட்டை பயன்படுத்துவோம். அதாவது இங்கிலீஷ் ஸ்மால் லெட்டர்ஸை பயன்படுத்துவோம். ஸோ ஆங்கில சிற்றெழுத்துக்களை பயன்படுத்துவோம். என்னென்ன எழுத்துக்கள் பயன்படுத்தலாம், விரும்பினன்களை பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து ஒரு எண்ணை நமக்கு என்னென்னு சொல்லலை, அவ்வெண்ணை நான் எடுக்க போகிறேன். ஏ என்று எடுக்கிறேனே, பிரச்சனை இல்லை. ஓர் எண்ணை ஏ என்க. அப்போ அந்த எண்ணை நம்ம ஏ என்று எடுத்திருக்கோம். வாசிச்சிங்கன்னா விளங்கும். ஓர் எண்ணின் 2 மடங்குடன். அப்போ அவ்வெண்ணின் 2 மடங்கு. 2 மடங்குன்ற என்ன செய்வோம், 2ஆல் பெருக்குவோம். அவ்வெண்ணின் 2 மடங்கு. ஏ நம்ம என்ன செய்வோம், 2ஆல் பெருக்கினோம்டா வர்ற விட என்ன 2A. அப்போ அவ்வெண்ணின் 2 மடங்கு 2A. அடுத்தது வந்து ஏ ஒரு எண்ணின் 2 மடங்குடன் 13 கூட்டும்போது, அடுத்தது கூட்டப்பட்ட எண். எந்த எண்ணை கூட்டுறாங்க, 13 கூட்டுறாங்க. அப்போ ஒரு எண் ஏ என்று எடுத்திருக்கோம், அவ்வெண்ணின் 2 மடங்கு 2 என்று எடுத்திருக்கோம், அதோட கூட்டப்பட்ட எண் 13 என்று எடுக்கிறோம். 13 கூட்டப்பட்ட எண் 13. ஸோ புறப்பட்ட விடை, புறப்பட்ட எண் சரியா பிள்ளைகள், 2ஏயோட ஏ 2 மடங்கு 2A, அந்த 2ஏயோட 13 நாங்கள் கூட்டுறோம். ஸோ இது வந்து எதுக்கு சமனாமாம், 85 புறப்படுதாம். இவரோ 2ஏயோட 13 கூட்டினா வர்ற விட 85க்கு சமனாம். ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, 2A சக 13 வந்து 85க்கு சமன். அப்போ சமன்பாடு உருவாக்கியாச்சு. இந்த வினா பாருங்கள் பிள்ளைகள். ஓர் எண்ணின் 3 மடங்குடன் 4 கூட்டிய போது 73 பெறப்பட்டது. அப்போ ஓர் எண் வந்து நமக்கு என்னென்று சொல்லலை. ஸோ தெரியாத ஒன்றுக்கு நம்ம என்ன செய்வோம், அட்சர கணித குறியீட்டை பயன்படுத்துவோம். கணித பாடத்தில் நீங்கள் விரும்பின குறியீட்டை பயன்படுத்தலாம். அப்போ ஓர் எண் என்னென்னு எடுக்க போகிறோம், விரும்பினன்னு எடுக்கலாம். நான் y என்று எடுக்கிறேன், y என்க. ஓகே, அந்த எண்ணை நம்ம y என்று எடுத்தாச்சு. ஓர் எண்ணின் 3 மடங்குடன், அப்போ நாங்கள் எடுத்த என்ற 3 மடங்கோட, அப்போ அவ்வெண்ணின் 3 மடங்கு. அப்போ அதில் 3 மடங்குன்னு மடங்குன்னு சொன்னேன்னு சார் பெருக்கிறது தானே. அந்த எண் y என்று சொன்னால் வையை 3ஆல் பெருக்கணும்னு சொன்னால் என்னை விட 3y என்று வரும். அப்போ ஓர் எண்ணின் 3 மடங்கை கண்டுட்டோம், அதோட 4 கூட்டுட்டான். அப்போ கூட்டப்பட்ட எண் எது, 4 கூட்டப்படுது. அப்போ பெறப்பட்ட எண்ணை பார்ப்போமா, பெறப்பட்ட எண் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ 3yயோட 4 கூட்டுப்படுது. ஸோ வேறு தெரியாத ஒரு ஆளோட தெரிஞ்ச ஒரு ஆள் கூட்டுப்பட மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 3y சக 4. இந்த இது வந்து இவர் வந்து கூட்டினோடனே என்ன புறப்படுதாம், 73 புறப்படுதாம். அப்போ ஸோ 3y சக 4 வந்து 73க்கு சமன். இவரோட கூட்டக்குள்ளே 73 வருதாம். அப்போ இதுதான் அந்த சமன்பாடு. இப்படி உங்களுக்கு சமன்பாடை உருவாக்க தெரியும். ஸோ இது தொடர்பான பயிற்சிகள் உங்களுக்கு வழங்குறேன். இதை நீங்கள் என்ன செய்யலாம், போஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதை செய்து பார்த்துட்டு அடுத்ததுக்குள்ளே போகலாம். சரி பிள்ளைகள், இப்போ நான் உங்களுக்கு கணித மறுதலை செயல்முறை, இப்போ நீங்கள் கூட்டல்ற மறுதலைன்னு சொன்னானே, மறுதலைன்னு சொன்னால் அதில் எதிர்மாறு செய்கை, இதை எதிர்ச்செய்கைன்ற மாதிரி வரும். ஸோ மறுதலைண்டா அதில் மற்ற மாதிரி, அதாவது அதற்கு எதிர்மாதிரி ஜோசியங்கள். இப்போ கூட்டல்ற மறுதலை என்ன, கழித்தல், கூட்டுற கழிக்கிற. அதே மாதிரி கழித்தல்ற மறுதலை என்ன, கூட்டல். அதை போல் பெருக்கல்ற மறுதலை என்ன, பகுத்தல்ற மறுதலை என்ன, பெருக்கல். ஸோ இந்த 4 மறுதலை செயல்முறைகளும் உங்களுக்கு தெரியும்.
இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இனி பார்க்க போகிறோம். ஸோ மறுதலை செயல்முறைகளை எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்லி இனி பார்ப்போம் பிள்ளைகள். அதுக்கு முதல் இந்த செயற்பாடு ஒருக்கா செய்வோம். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டு உங்களோட கொப்பியில் இதை அப்படியே பார்த்து எழுதி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன எண்கள் வருமென்று சொல்லி போட போகிறீங்க. இப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை போடுவீங்கன்னு எதோட 3 கூட்டினா 5, எதோட 3 கூட்டினா 5, 2ஓட 3 கூட்டினா 5. அடுத்தது இதுக்குள்ளே என்ன வரும், எதுலேருந்து 4 கழிச்சா 3, 7லேருந்து 4 கழிச்சா 3. அடுத்தது எதோட 3 கூட்டினா 12, எதோட 9ஓட 3 கூட்டினா 12. அடுத்தது பாருங்கள், 2ஓட எத்தனையை பெருக்கி 3 கூட்டினா 7 ரெண்டு கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் செய்து பார்ப்பீங்க. இப்போ 2 4, 4 3 7. அப்போ இதுக்குள்ளே என்ன வரப்போகுது, 2 4, 4 3 7. அடுத்தது பாருங்கள், 3ஓட எண்ணத்தை பெருக்கி 4 கழிச்சா 12. இது வந்து என்ன செய்வீங்க, 3 5 15, 15லேருந்து 4 போனால் 11. இப்போ இதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியாமல் இருந்தது, இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருமென்று தெரியாமல் இருந்தது. ஸோ அதை போல் தான் இப்போயும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பாக்ஸை விட்டு அந்த பாக்ஸுக்கு இப்போ இதுக்கு முதல்ல இந்த பாக்ஸுக்கு நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தது. இப்போ இந்த பாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு தெரியாத கணிதத்தை கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் எக்ஸோட 3 கூட்டி 5 கொடுக்குறேன். இந்த தெரியாத ஆளுக்கு நான் என்ன கொடுக்குறேன், எக்ஸ் என்று கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெரியாத கணிதத்தை நீங்கள் கொடுத்து பிரதி செய்து இதே மாதிரி பிரதியிடுங்க பார்ப்போம். பிரதியிட்டு நீங்கள் வந்து அந்த சமன்பாடுகளை எப்படி இந்த உருவாகுது அல்லது அதை எப்படி தீர்க்கலாம்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்குள்ளே வருமென்று நினைக்கிறேன். இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரும், எதுலேருந்து 4 கழிச்சா 3. இப்போ நான் வந்து தெரியாதபடியாக வையிலிருந்து 4 கழிச்சா 3 என்று போடுறேன். சரியா? அதை போல் 3ஓட எத்தனையை கூட்டினா 12. அப்போ 3ஓட ஒரு இன்னொன்று கொடுக்குமே ஏ என்று போடுறேன். 3ஓட ஏயை கூட்டினா 12. ஸோ தெரியாததுக்கு நம்ம என்ன செய்வோம், ஆங்கில ஸ்மால் லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு எழுத்தை கொடுப்போம். ஸோ இதை போல் நீங்கள் என்ன செய்யுங்க, அதே மாதிரி எழுதி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், 2ஓட எந்த எண்ணென்று சரியா ஒரு எண்ணை பெருக்கி 3 கூட்டினா 7. 2ஓட ஒரு எண்ணை பெருக்கி 3 கூட்டினா 7. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு ஒரு எக்ஸை கொடுக்கணும். 2ஓட எக்ஸை பெருக்கி 3 கூட்டினா வார விட 7. அது இன்னும் சுருக்கணுமெண்டா 2x = 3 = 7 என்று வருவார். ஸோ இதை போல் நீங்கள் மற்றதையும் செய்து பாருங்கள் பிள்ளைகள். அடுத்ததாக நம்ம எளிய சமன்பாடுகளை பாய்ச்சல் கோட்டு படம் மூலம் தீர்க்கிற எப்படி என்று சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் பிள்ளைகள் எளிய சமன்பாடுகளை தீர்த்தல் என்று சொன்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தெரியா கணியத்துக்குரிய எண் பெருமானத்தை காணல் எளிய சமன்பாட்டை தீர்த்தல் என்று சொல்கிறது. அதாவது நமக்கு இப்போ தெரியாத கணியத்தில் பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது தான் வந்து எளிய சமன்பாட்டை தீர்க்கிறது. இப்போ இதை பாருங்கள், நாங்கள் செய்தது தானே, இதுக்கு முதல் செய்து தானே, பாக்ஸோட ஒரு பாக்ஸு போட்டு அதோட 3 கூட்டினா 5 போட்டோம். அதை போல் அதுக்கு நம்ம எப்படி நம்ம சமன்பாடு போட்டோம், எக்ஸோட 3 கூட்டினா 5 போட்டோம். ஸோ அந்த எக்ஸிர பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது தான் எளிய சமன்பாடுகளை தீர்க்கிற. அப்போ எக்ஸிர பெருமானம் என்ன சொல்லுங்க, 2ஓட 3 கூட்டினா 5. அப்போ எக்ஸ் = 2 என்று கண்டுபிடிக்கிறது தான் எளிய சமன்பாடுகளை தீர்க்கிற. சரியா போல் எழுதி பாருங்கள், 3 கூட்டி 5 போட்டுங்க. ஸோ இதில் என்ன போட்டிங்க, 2ஓட 3 கூட்டி 5 போட்டிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னான், இதுக்கு பல தெரியாத கணிதத்தை போட சொன்னான். நம்ம எக்ஸை போட்டோம், எக்ஸோட 3 கூட்டி 5 போட்டோம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரணும், 2 வரணும். அப்போ எக்ஸிர பெருமானம் 2. இப்போ நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை தீர்த்து வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி பாய்ச்சல் கோட்டு படத்தை பயன்படுத்தி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த கணித மறுதலை செய்முறைகள் என்று சொன்னேன். அதை போல் இப்போ உங்கள்ட்ட இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களை வந்து ஒரு கம்பை ஒரு கைத்தால் கட்டி ஒரு 5 முடிச்சு போட்டு கட்டி விடுறோம் கைத்தால். இப்போ உங்களை அந்த கயிறை அவுக்க சொன்னால் நீங்கள் என்னென்ன அவுழ்ப்பீங்க, முதலாக போட்ட முடிச்சா அவுழ்ப்பீங்களா, கடைசியாக போட்ட முடிச்சா அவுழ்ப்பீங்களா? என்ன செய்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, பிறகு அதில் மறுதலையே செய்து வாரீங்க. இப்போ ஷூ போட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஷூ லேசாக கட்டுறோம். அதாவது ஷூ நாடாவை நம்ம என்ன செய்கிறோம், கட்டுறோம். இப்போ ஷூவை கலட்டக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டாக நம்ம காலை வந்து சப்பாத்துக்குள்ளே பூத்தினோம், அதுக்கு பிறகு அந்த நாடாவை கட்டினோம். இப்போ ஷூவை கலட்டணும் என்று வெளிக்கிட்டோம்னா என்ன செய்வோம்,
முதலாவது நாடாவை கழட்டி போட்டு திரும்ப தான் பாதத்திலேருந்து இதை கழட்டுவோம், ஷூவை கழட்டி எடுப்போம். ஸோ ஆரம்பத்தில் செய்தது கடைசியாக என்ன செய்தோமோ அதை தான் என்ன செய்ய போகிறீங்க, ஒன்றை இல்லாமாக்குறதுக்கு முதல்ல கடைசியாக செய்ததுலேருந்து தான் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி வருவீங்க. ஸோ அதே வேலையை தான் நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க பாய்ச்சல் கோட்டு படத்தில். இதை பாருங்கள் பிள்ளைகள், எக்ஸ் எனும் எண்ணோட 3 கூட்டினா 5 வருதாம். ஸோ உங்களோட இடக்கை பக்கம் என்ன சொல்லியிருக்கு, எக்ஸோட 3 கூட்டுட்டாம். இடக்கை பக்கம் எக்ஸோட 3 கூட்டினா வர்ற விட எக்ஸாக 3. அதை செய்வோம். எக்ஸோட என்ன செய்யட்டாமாம், என்ன செய்தால் எக்ஸாக 3 வரும், எக்ஸோட ஒரு 3 கூட்டினா வர விட தான் என்ன சொல்லுங்க ஆகும், எக்ஸாக 3 வருவார். சரியா பிள்ளைகள், இந்த எக்ஸாக 3 எதுக்கு சமனாமாம், 5க்கு சமனாமாம். அப்போ இப்படி வர போகிறோம், நம்ம எப்படி அதில் ரிவர்ஸில் வர போகிறோம். இவர் 5க்கு சமன். நம்ம என்ன செய்யணுமா, 3 கூட்டினா 3 மறுதலை செய்முறை என்ன, கூட்டியிருக்க 3. அப்போ அதில் மறுதலை செய்முறை என்ன, கழித்தல். 5ல் 3 போனால் என்ன விட, 5ல் 3 போனால் 2. ஸோ எக்ஸ் சமன் எத்தனை சொல்லுங்க ஆகும், 2. சரியானே, 2ஓட 3 கூட்டினா 5. அப்போ பார்த்தீங்கன்னே எக்ஸ் சமன் 2. அப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம சப்பாத்து போடக்குள்ளே போட்டு கலட்டக்குள்ளே பிடிக்கும், அல்லது ஒரு முடிச்சு அவுக்கக்குள்ளே கடைசியாக போட்ட முடிச்ச தான் என்ன செய்வோம், முதல்ல இருந்து அவுக்க தொடங்குவோம் அதிலேருந்து கலட்டி வர்றதுக்கு. ஸோ அதை போல் தான் இதுவும். இந்த கேள்வி பாருங்கள், என்ன செஞ்சுருக்காங்க, எக்ஸிட 2 மடங்கோட 3 கூட்டுப்பட்டிருக்கு. அப்போ இவர் தெரியாக்கணியம் எக்ஸ், ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2x. அப்போ என்ன நடந்திருக்கு, எக்ஸ் 2x இருக்கண்டா எக்ஸ் 2ஓட பெருக்கப்பட்டிருக்கார், அதோட 3 கூட்டுப்பட்டிருக்கு. அப்போ இடக்கை பக்கம் இருக்கிற செய்த இடத்த அங்கால இருக்கிற ஆளுக்கு சமனாக இருப்பார். ஸோ அதை செய்வோம். முதலாவது யாரால், எக்ஸ். முதலாவது யாரால், எக்ஸ். எக்ஸோட முதலாவது என்ன செய்கிறாங்க, எக்ஸ் என்ன செய்கிறாங்க, முதலாவது 2ஆல் பெருக்கி 2x என்று எடுக்கிறாங்க தானே. அதுக்கு பிறகு 2xோட என்ன செய்கிறாங்க, 3 கூட்டுறாங்க. அந்த செய்முறையை நம்ம பாக்ஸில் போட்டு எழுதுவோம் என்ன செய்யணும்னு சொல்லி. ஸோ இதோட 3 கூட்டி நான் வர்ற விட தான் என்ன, 2x சக 3. இந்த 2x சக 3 யாருக்கு சமன், 9க்கு சமன். அப்போ இப்படியே ரிவர்ஸில் வர போகிறோம் திரும்ப. அதில் எதிர்மாறு, அதாவது மறுதலை செய்முறைகளை செய்ய போகிறோம். இப்போ 9லேருந்து என்ன செய்ய போகிறோம், 3 கூட்டினா 3 என்ன செய்வோம், இப்போ கழிப்போம். 9ல் 3 போனால் என்ன விட, இப்போ 6 வருவார். இப்போ என்ன செய்தோம், இங்கே 2 பிரிக்கிறோம். அப்போ என்ன செய்ய போகிறோம், 2ஆல் பிரிக்க போகிறோம். 6 2ஆல் பிரித்தா வர்ற விட என்ன, 3. அப்போ எக்ஸ் சமன் 3. பாருங்க, அப்போ 3 6, 6 3 9. சரியானே. அப்போ எக்ஸ் சமன் என்ன விட, 3. அப்போ இப்போ விளங்கிட்டு தானே பாய்ச்சல் கோட்டு படத்தை பயன்படுத்தி எப்படி தீர்க்கிறேன்னு சொல்லி. ஸோ கடைசி நம்ம கூட்டியிருந்தால் என்ன செய்யணும், கழிச்சு வரணும். கடைசியாக என்ன செய்திருக்கோமோ அதை முதலாவது இல்லாமக்கணும். கடைசியாக நாங்கள் 3 கூட்டியிருக்கோம், அப்புறம் என்ன செஞ்சுருக்கோம், முதல் என்ன செஞ்சுருக்கோம், 3 இல்லாமாக்கியிருக்கோம். சரி, முதல் செய்தது 2ஆல் பிரிக்கிறது, நம்ம என்ன செய்ய இப்போ கடைசியாச்சு இருக்கோம். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்வீங்க, மறுதலை செய்முறைகள் மூலமாக தீர்க்கலாம் எளிய சமன்பாட்டை என்றதை நீங்கள் இப்போ விளங்கியிருக்குன்னு உங்களுக்கு. இந்த வினா பாருங்கள் பிள்ளைகள், 3xலேருந்து 3 கழிச்சா வர்ற விட 15ஆம். இப்போ இங்கே இருக்குது எக்ஸ் இருக்குன்னு, எக்ஸில் 3 மடங்கு தான் 3x. அப்போ எக்ஸ் என்ன நடந்திருக்கு, 3ஓட பெருக்கி 3 கழிச்சு வர்ற விட 15. இதை நீங்கள் 2 பாய்ச்சல் கோட்டு படத்தில் காட்டுவீங்க. முதலாவது என்ன செய்ய போகிறீங்க, எக்ஸ் எழுதுவீங்க. முதலாவது என்ன செய்முறை நடந்திருக்கு, எக்ஸ் 3ஆல் பெருக்கினா தான் என்ன வரும், 3x என்று வருவார். சரியா. ஸோ 3xல் என்ன நடந்திருக்கு, 3 கழிச்சிருக்காங்க. அப்படி வந்த விட தான் என்ன சொல்லுங்க, என்ன விட 3x சாய 3 வந்திருக்கு. சரியா. இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இந்த 3x சாய 3 யாருக்கு சமனாம், 15க்கு சமனாம். இப்போ என்ன செய்ய போகிறீங்க, 15 இருந்தது இருக்குது. இப்போ என்ன செய்கிறீங்க, சாய 3 அது எதிர்மாறு, அதாவது மறுதலை செய்முறை சக 3. அப்புறம் என்ன செய்வீங்க, 15லேருந்து 15 3 கூட்டினா என்ன விட 18. ஸோ 18 இங்கே என்ன இருக்குது, பகுத்தல் பெருக்கல் அடையாளம் இருக்குது. அதில் மறுதலை செய்கை பகுத்தல். 18 3ஆல் பிரித்து என்ன விட 6. அப்போ என்ன விட எக்ஸ் சமன் 6. பாருங்க, அப்போ 3 6 18, 18ல் 3 போனால் 15. சரியானே, எக்ஸ் சமன் 6. ஸோ இது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாய்ச்சல் கோட்டு படத்தை பயன்படுத்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு 5 பயிற்சி தாரன். அதை நீங்கள் செய்து பார்த்து எல்லாம் முடித்த பிறகு அடுத்த பகுதிக்கு போங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அட்சர கணித முறையை பயன்படுத்தி எப்படி எளிய சமன்பாடை தீர்க்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். சரி பிள்ளைகள், இப்போ அட்சர கணித முறையை பயன்படுத்தி எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், இது வந்து என்ன, எக்ஸனும் எண்ணோட ஒன்றை கூட்டினா வர்ற விட 5 என்று இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே செய்திருக்கோம் என்ன, எக்ஸோட ஒன்றை கூட்டியிருக்கோம். அப்போ கடைசியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒன்றை கூட்டியிருக்கோம். அப்போ ஒன்றை இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதில் பாய்ச்சல் படத்தில் என்ன செய்ய, நம்ம ஒன்றை கடைசியாக கூட்டியிருந்தால் முதல்ல என்ன செய்வோம், ஒன்றை கழிப்போம். அப்போ அதே வேலையை செய்வோம். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸோட ஒன்றை கூட்டியிருக்கோம், அதை இல்லாமக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறோம், ஒன்றை கழிச்சா தான் ஒன்றில் ஒன்று இல்லாமல் போகும். அப்போ இதே வேலையை நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள். அப்போ சமனுக்கு அங்கால இருக்கிற 5லேருந்து நீங்கள் என்ன செய்யணும், அதே ஒன்றை கழிக்கணும். அதே போல் இது வந்து சமன்பாடுன்னு சொன்னால் என்ன, இங்கால இருக்கிறாக்களும் அங்கால இருக்கிறாக்களும் சமன். அது ஒரு புயத்தராசு மாதிரி, ரெண்டு சமனான ரெண்டு பொருட்களும் இதுவும் இருக்கக்குள்ள, நாம் ஒரு தராசு சமனாக இருக்கக்குள்ள ஒரு பக்கம் நம்ம ஒரு வெயிட்டை குறைச்சோம்னா கூட்டு நடக்கும், சமநிலை மாறும். அதை போல் தான் இதுவும், ஒரு பக்கம் நம்ம ஒன்றை கழிச்சா அதே பக்கம் ஒன்றை கழிச்சா தான் இந்த சமநிலை மாறாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம், ஒன்றை கழிக்கிறோம். இப்போ பாருங்க, ஒன்றில் ஒன்று போனால் 0. இப்போ யார் மிச்சம், எக்ஸ் மிச்சம். 5ல் ஒன்று போனால் என்ன விட 4. இப்போ பாருங்க, அப்போ 4ஓட ஒன்றை கூட்டினா 5. அப்போ எக்ஸ் சமன் 4. விளங்கிட்டா? இதை பாருங்கள் பிள்ளைகள், 5x = 10. இப்போ பாருங்கள், எக்ஸனும் எண்ணுடன் 5ஐ பெருக்கினா வர்ற விட 10. அப்போ என்ன நடந்திருக்கு, எக்ஸோட 5 பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்திருக்கு, நம்ம 5ஐ பெருக்கி இருக்கிறோம். ஸோ பெருக்கின 5 இல்லாமக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம 5ஆல் பிரிக்கணும். அதில் பெருக்கல்ற மறுதலை செய்முறை என்ன, வகுத்தல். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இருபுறமும் 5ஆல் வகுப்போம். நம்மளோட நோக்கம் வந்து எக்ஸை கன்றா நம்மளோட நோக்கம். எக்ஸ் என்ன செய்கிறார், 5 பெருக்கி கொண்டிருக்கிறார். பெருக்கப்பட்ட 5 இல்லாமக்கிறதுக்கு அதில் எதிர்மாறு செய்கை என்ன, அதாவது மறுதலை செய்முறை என்ன, வகுத்தல். அப்போ இருபுறம்னா வகுக்கணும். அப்போ ஒரு பக்கம் வகுத்தா அடுத்த பக்கம் வகுக்கணும். அப்போ தான் சமன்பாடு பிழைக்காது, மாறாது. சரியா? அப்போ என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் 5 சுருக்கப்பட்டு எக்ஸ் மட்டும் மிஞ்சுவார். 10 5ஆல் பிரித்தா என்ன விட 2. அப்போ எக்ஸ் = 5. பாருங்க, I2 10. அதை பாருங்கள் பிள்ளைகள், 3x - 2 = 10. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 3xலேருந்து 2 கழித்து வர்ற விட 10. அப்போ என்ன நடந்திருக்கு, எக்ஸனும் எண்ணை 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு எக்ஸ் இருந்தவர் இப்போ 3x இருக்கார். அப்போ என்ன நடந்திருக்கு, எக்ஸோட 3ஐ பெருக்கி 2 கழித்து வர்ற விட 10. அப்போ கடைசியாக என்ன நடந்திருக்கு, செய்க கடைசியாச்சதை தான் நம்ம முதல் இல்லாமக்கணும். அப்போ என்ன செய்ய போகிறோம், கடைசியாக 2 கழிப்பட்டிருக்கு. ஸோ கழிப்பட்ட 2 இல்லாமக்கிறதுக்கு கழித்தல், அதில் மறுதலை செய்முறை என்ன, கழித்தல் மறுதலை செய்முறை கூட்டல். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, 3x - 2 அங்கால 10 இருக்கிறார், கழித்தல் மறுதலை செய்முறை கூட்டல், அங்காலயம் என்ன செய்யணும், அதே 2 கூட்டணும். இப்போ 3x ஏன் கழிச்சு கூட்டி நம்ம மறுதலை செய்முறை செய்த மாட்டோம், இல்லாமல் போயிடும். மறை 2 நேர் 2 விட 0. ஸோ 10 2 12. இப்போ என்ன செய்ய போகிறோம், நமக்கு ஒரு எக்ஸ் பெருமானம் தேவை. எக்ஸ் = எத்தனை தான் தேவை. ஸோ எக்ஸோட 3 பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ பெருக்கலை இல்லாமக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதே 3ஆல் பிரித்தா 3 இல்லாமல் போயிடும். அப்போ சமனுக்கு அங்காலயம் என்ன செய்யணும், அதே 3ஆல் பிரிக்கணும். இப்போ என்ன விட எக்ஸ் = 12 3ஆல் பிரித்தா 4. இப்போ பாருங்க, அப்போ 3 12. 12ல் 2 போனால் 10. சரிதானே? எக்ஸில் பெருமானம் 4 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது விளங்கிட்ட பிள்ளைகள்? இந்த வினா பாருங்கள், 9y - 7 = 83. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் 9yயோட 7 கழிப்படுது. அப்போ என்ன செய்ய போகிறீங்க, y எனும் எண்ணை 9ஆல் பெருக்கி கடைசியாக 7 கழிச்சா வர்ற விட 83. அப்போ நம்ம கடைசியாக 7 கழிச்சிருக்கோம். அப்போ என்ன செய்ய போகிறோம், 9y 7 கழிச்சோம்டா அதை இல்லாமக்கிறதுக்கு 7 கூட்டணும். அப்போ சமனுக்கு அங்காலே நம்ம என்ன செய்யணும், 7 கூட்டணும். ஸோ 9y = இந்த 7 கூட்டினதே இந்த 7 இல்லாமக்கிறதுக்காக, 7 போய் இல்லாமல் போயிடும். 83 90. இப்போ என்ன செய்ய போகிறோம், 9y இருக்குது, வையோட 9 பெருக்கப்பட்டிருக்கு. ஸோ 9 பெருக்கினபடியாக பெருக்கல்ற மறுதலை செய்முறை என்ன, வகுத்தல். அப்போ 9ஆல் வகுத்தா 9 இல்லாமல் போயிடும். போச்சுன்னு சொன்னால் இனி இஞ்சாலயம் என்ன செய்யணும், நம்ம அதே 9ஆல் பிரிக்கணும். அப்போ y = என்ன விட 90. 9ஆல் பிரித்தா என்ன விட 10. அப்போ சரியா பிள்ளைகள்? அப்போ y = 10. இப்போ பாருங்க, 9ஓட 10 பெருக்கினா 90, 90ல் 7 கழிச்சா 83. அப்போ இது வந்து என்னது, அட்சர கணித முறை பயன்படுத்தி சமன்பாடு தீர்க்கிற. இதுக்கு முதல் செய்தது என்னது, பாய்ச்சல் கோட்டு படத்தை பயன்படுத்தி
செய்முறை, அதாவது சமன்பாடு தீர்க்கிற இந்த 2 செய்முறையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 முறையிலேயும் நீங்கள் அட்சர கணித, அதாவது எளிய சமன்பாடுகளை தீர்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கற்றல் பேர் நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்களான்னு சொல்லி இப்போ இன்னும் ஒரு பயிற்சி தாரன். அந்த பயிற்சியை நீங்கள் வீட்டிலிருந்து செய்து பார்த்து நீங்களே திருத்தி பார்க்கலாம், அல்லது யாரும் பெரியாக்கள் மூலமாக நீங்கள் அதை சரிபட பார்க்கலாம். அதுபோல் உங்களுக்கு என்னென்ன பாடத்தில் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த பாடத்தை தொடர்பான விளக்கம் தேவையென்றால் கொமெண்ட்ஸில்